Hi students, in the previous video we studied about the different valves of human heart. In this video we are going to learn about the different types of circulation. The blood circulates in our body as oxygenated blood and deoxygenated blood. நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் blood இருக்கும், deoxygenated blood இருக்கும். ஆக்சிஜனேட்டட் bloodல பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து என்ன பண்ணுன்னா it has more affinity towards oxygen. ஸோ ஆக்சிஜனை வந்து அப்படியே கேரி பண்ணிட்டு போய் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி நம்மளுடைய ஆர்கன்ஸுக்கு தேவையான ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும். ஸோ ஆக்சிஜனை மட்டும் கேரி பண்ணிட்டு போகாது, அது எல்லா நியூட்ரியன்ஸையும் கேரி பண்ணி ஒரு செல்லுலர் ஆக்டிவிட்டிக்கு தேவையான நியூட்ரியன்ஸையும் சப்ளை பண்ணும், ஆக்சிஜனையும் சப்ளை பண்ணும். டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து என்ன பண்ணுன்னா இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து சப்ளை பண்ணி நம்மளுடைய செல்லில் ஆக்டிவிட்டி நடக்குது. அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சு வேஸ்ட்டாக பொதுவாக என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு இன்னும் அதர் மெட்டபாலிக் வேஸ்ட் வரும். அந்த வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணி கொண்டு வரது தான் வந்து என்னது வெயின்ஸ். அதுதான் வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட். ஸோ ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போகிறது ஆரிட்ரிஸ், டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கேரி பண்ணிட்டு போகிறது வெயின்ஸ். இந்த இடத்துல வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டுக்கும் லிங்காக எது இருக்குன்னா கப்லரிஸ் இருக்கும். அதுதான் நம்மளுடைய பர்பிள் பாட் பார்த்தது. ஸோ இந்த இடத்துல தான் என்ன ஆகும்னா ஆக்சிஜனை சப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃபைன் தின் டியூபியூல்ஸாக இருக்கிற கப்லரிஸ் வந்து என்ன பண்ணும், அப்படியே அந்த ஃப்ளோவில் ஆக்சிஜனை கொடுத்துட்டு திரும்ப இந்த ரீஜனில் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடந்து திரும்ப வந்து என்ன ஆகுது, கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணி வெயின்ஸ் ஃபார்ம் பண்ணி ஹார்ட்டுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு போகும். ஸோ இந்த பாத்தை தான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் சர்க்குலேஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹோல் பாடியிலையும் நடக்கிற சர்க்குலேஷனை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன் இஸ் த பல்மனரி சர்க்குலேஷன் அண்ட் அனதர் இஸ் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அண்ட் அனதர் இஸ் த கரோனரி சர்க்குலேஷன். ஸோ மொத்தம் நம்மளுடைய பாடியில் நடக்க சர்க்குலேஷனை 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. First we will learn about the systemic circulation. The path of systemic circulation starts from the left ventricle. So in the left ventricle, so here only we have the left ventricle. So from the left ventricle the aorta will arise. So here the left ventricle has the oxygenated blood. So the oxygenated blood is carried by the aorta, and then the aorta will branch into numerous arteries and they will supply the oxygenated blood to various organs of our body. So systemic circulation எங்கே ஆரம்பிக்குது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் ஆரம்பிக்குது. ஸோ லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் என்ன பிளட் இருக்குது, ஆக்சிஜனேட்டட் பிளட் இருக்குது. இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட்டை அரோட்டா மூலமாக எல்லா ஆர்கன்ஸுக்கும் சப்ளை பண்ணுறது தான் நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கிளில் இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து அரோட்டா மூலமாக எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் நமக்கு சப்ளை ஆகுது. ஸோ இப்போது சப்ளை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, இப்படி சப்ளை ஆனப்போ அங்கே வந்து என்ன ஆகுது, செல்ஸ் எல்லாமே டிஷ்யூஸ் ஆர்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகுது, இந்த கெப்லரி ரீஜனில் தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் வந்து நடக்குது. நெக்ஸ்ட் என்ன ஆகுது, அது வந்து என்ன ஆகுது, இந்த மெட்டபாலிக் வேஸ்ட் கார்பன் டை ஆக்சைடோடு சேர்ந்து வென்யூல்ஸ் ஃபார்ம் பண்ணும். கெப்லரிஸ் வந்து என்ன பண்ணணும், வென்யூல்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த வென்யூல்ஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணும், வெயின்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இது வந்து என்ன கேரி பண்ணிட்டு போகும், இப்போ ஆக்சிஜனேட்டட் பிளட் கேரி பண்ணி செல்ஸுக்கு சப்ளை பண்ணியாச்சு, இங்கே ஆக்சிஜன் கொடுத்தாச்சு. அப்புறம் செல்லோட ஆக்டிவிட்டி முடிஞ்சு கார்பன் டை ஆக்சைடும் மெட்டபாலிக் வேஸ்ட்டும் கலெக்ட் ஆகிருக்கு. அதை வந்து வெயின்ஸ் என்னவா போகுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டாக கேரி பண்ணிவிட்டு எங்கே கொண்டு வந்து கொடுக்கும்னா நம்மளுடைய ரைட் ஏட்ரியமுக்கு கொண்டு வரும். ஸோ இதுதான் வந்து என்னது, சிஸ்டமிக் சர்க்குலேஷன். ஸோ அதே மாதிரி இது வந்து ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் அவர் பாடியில் நடக்கிறது, ஹார்ட்லேருந்து மேலே போகிறது. ஸோ இது வந்து ஹார்ட்லேருந்து இங்கே கீழே இருக்கிற ஆர்கன்ஸுக்கெல்லாம் வருது. அதே மாதிரி இங்கேருந்து திரும்ப இந்த கப்லரிஸ் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் நடந்துட்டு திரும்ப டீஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எங்கே போகுது, ரைட் ஏட்ரியமுக்கு போகுது.
ஸோ இதை வந்து என்ன கேரி பண்ணிட்டு போகும், இங்கே அரோட்டா பிரான்ச் பண்ணி கெப்லரிஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த கெப்லரிஸ் வந்து என்ன ஃபார்ம் பண்ணும், வென்யூல்ஸ் ஃபார்ம் பண்ணும். வென்யூல்ஸ் ஜாயின் பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணும், வெயின்ஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த வெயின்ஸ் சேர்ந்து என்னதுக்கு, இந்த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் அ பாடியில் நடக்கிறதெல்லாம் இன்ஃபீரியர் வீன கேவா ஃபார்ம் பண்ணி எங்கே போகும், நம்மளுடைய ரைட் ஏட்ரியமுக்கு போகும். இந்த ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் அவர் பாடியில் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகும், வெயின்ஸ் வென்யூல்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் என்ன ஆகும், சுப்பீரியர் வீன கேவாவை ஃபார்ம் பண்ணும். இது ரெண்டுமே என்ன பண்ணும், டீஆக்சினேட்டட் பிளட்டை நம்மளுடைய ரைட் ஏட்ரியமுக்கு கொண்டு வரும். ஸோ இந்த பாத்து தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். த பாத் ஆஃப் oxygenated blood from the left ventricle to aorta and from the aorta to various organs of the body. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, then the deoxygenated blood from various part of the body. So oxygenated blood கொடுக்குது எல்லா ஆர்கன்ஸுக்கும், டீஆக்சினேட்டட் பிளட்டை எல்லா ஆர்கன்ஸில் இருந்தும் எடுத்துட்டு வந்து எங்கே கொடுக்குது, நம்மளுடைய ரைட் ஏட்ரியமுக்கு. ஸோ இதுதான் வந்து என்னது, சிஸ்டமிக் சர்க்குலேஷன். எல்லா ஆர்கன்ஸுக்கும் ஆக்சினேட்டட் பிளட் சப்ளை பண்ணிவிட்டு டீஆக்சினேட்டட் பிளட்டை கலெக்ட் பண்ணி திரும்ப வந்து நம்மளுடைய ரைட் ஏட்ரியமுக்கு கொண்டு வரது தான் சிஸ்டமிக் சர்க்குலேஷன். The next is the pulmonary circulation. Pulmonary circulation. So இந்த பார்த்து தான் வந்து pulmonary circulation. So the pulmonary circulation starts from the right ventricle. So இப்போ இந்த systemic circulation மூலமா deoxygenated blood எங்கே வந்துடுச்சு, நம்மளுடைய ரைட் ஏட்ரியமுக்கு வந்திருக்கு. ரைட் ஏட்ரியம்லேருந்து எங்கே வரும், ரைட் வென்ட்ரிக்கிள்க்கு வரும். From the right ventricle arises the pulmonary trunk. So the pulmonary trunk, they give rise to the pulmonary, right pulmonary artery and the left pulmonary artery. So right ventricle இருந்து என்ன வரும், நம்மளுடைய pulmonary trunk வரும். இந்த pulmonary trunk என்னவா டிவைட் ஆகும், right pulmonary trunk-ஆவும் left pulmonary trunk-ஆவும் டிவைட் ஆகும். ஸோ ரைட் pulmonary trunk வந்து எங்கே போகும், ரைட் லங்குக்கு போகும். லெஃப்ட் pulmonary trunk வந்து artery வந்து லெஃப்ட் லங்குக்கு போகும். அப்போ என்ன பண்ணுது இது, நம்மளுடைய ரைட் வென்ட்ரிக்கிளில் இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸுக்கு கொண்டு போகுது. ஸோ பை த பல்மனரி ஆரிட்ரி த டீஆக்சிஜனேட்டட் பிளட் இஸ் கேரிட் ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கிள் டு த லங்ஸ், ரெண்டு லங்ஸுக்கும் போகுது. ஸோ இங்கே என்ன ஆகுது, gaseous exchange takes place in the lungs. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்குது, நம்ம ரெஸ்பிரேஷன் மூலமாக என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணுறோம். அப்போது இந்த டீஆக்சினேட்டட் பிளட் என்னவாகுது, ஆக்சினேட்டட் பிளட்டாக ஆகுது. ஸோ இங்கே கெப்லரிஸில் வந்து கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடந்து ஆக்சினேட்டட் பிளட் வந்து என்ன பண்ணுது, இங்கே பல்மனரி வெயின்ஸ். ஸோ இங்கேருந்து ரெண்டு பல்மனரி வெயின் வரும், இங்கேருந்து ரெண்டு பல்மனரி வெயின் வரும். நேராக இந்த பல்மனரி வெயின்ஸ் என்ன கொண்டு வரும், ஆக்சிஜனேட்டட் பிளட். இந்த ஆக்சிஜனேட்டட் பிளட் எங்கே வரும், டு த லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ லெஃப்ட் ஏட்ரியம்க்கு வரது தான் வந்து என்னது, பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ பல்மனரி சர்க்குலேஷனில் வந்து என்ன நடக்குது, ஃப்ரம் த ரைட் வென்ட்ரிக்கிள் the deoxygenated blood is carried to the lungs by the pulmonary arteries and the oxygenated blood is carried by the pulmonary veins to the heart. So pulmonary veins will carry the oxygenated blood to the heart. So இப்படி தான் லங்ஸுக்கு deoxygenated blood கொடுத்து oxygenated blood வாங்கிட்டு வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்கறது தான் என்னது, pulmonary circulation. What we saw in the picture, we are seeing as the notes. Systemic circulation is the circulation of the oxygenated blood from the left ventricle of the heart to various organs of the body. Then the deoxygenated blood is carried again to the right atrium. The aorta will carry the oxygenated blood to all organs of our body. That is systemic circulation. So next, in pulmonary circulation, what happens, from the right ventricle the deoxygenated blood is carried to the lungs, and from the lungs oxygenated blood is collected and supplied to the left atrium of the heart.
By systemic circulation and pulmonary circulation, blood is circulated to all parts of the body and the lungs, and from the lungs to heart, and also from various part of the body to the heart. The supply of blood to the heart muscles, that is called as coronary circulation. So heart ஓட ஃபங்க்ஷனுக்கு என்ன தேவை, நமக்கு ஆக்சிஜன் தேவை. அதுவும் என்ன பண்ணோம், ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகி பம்ப் பண்ணும் போது செல்ஸ் அந்த கார்டியாக் மசில்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ அப்போ அதுலேயும் என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடையும் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அதை செய்கிறது தான் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, coronary circulation. So cardiac muscles, they will be receiving the oxygenated blood from the coronary arteries. So cardiac muscles க்கு தேவையான ஆக்சிஜனை வந்து எது கொடுக்கும்னா, oxygenated blood from the coronary artery. இந்த coronary artery எங்கேருந்து அரைஸ் ஆகும்னா நம்மளுடைய அரோட்டா. ஸோ அரோட்டா வந்து திக்காக இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த அரோட்டாலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் போகும். அதில் ஒன்று தான் வந்து எங்கே போகும், கரோனரி ஆரிட்ரியாக பிரான்ச் ஆகி நம்மளுடைய ஹார்ட்டுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணும். அதே மாதிரி டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் த ஹார்ட் இஸ் கேரிட் பை த கரோனரி சைனஸஸ். ஸோ டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டில் இருந்து திரும்ப ரைட் ஏட்ரியம்க்கு கொடுக்கணும். ஸோ அந்த ரைட் ஏட்ரியம்க்கு எது கொடுக்கணும்னா கரோனரி சைனஸஸ். ஸோ இந்த மாதிரி ஹார்ட்டுக்கு தேவையான ஆக்சிஜனேட்டட் பிளட்டை சப்ளை பண்ணுறது, அந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரிமூவ் பண்ணி ரைட் ஏட்ரியம்க்கு கொடுக்கறது, இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா coronary circulation. We studied about the 3 types of blood circulation in our body: systemic circulation, pulmonary circulation, and coronary circulation. So in this whole process we saw that there is no mixture of the deoxygenated blood and the oxygenated blood. So in the நம்ம full circulation லிமே பார்த்தோன்னா என்ன ஆகுது, ஆக்சிஜனேட்டட் பிளட்டும் டீஆக்சிஜனேட்டட் பிளட்டும் மிக்ஸ் ஆகலை. ஏன்னா வந்து என்ன இருக்குது, நம்ம ஹார்ட் வந்து 4 சேம்பர்ஸாக இருக்குது. இந்த 4 சேம்பர்ஸும் செப்டமால் டிவைடாக இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக ஆக்சிஜனேட்டட் பிளட் மட்டும்தான் கேரி பண்ணிட்டு போகுது. அதே மாதிரி ரைட் சைடு பார்த்திங்கன்னா டீஆக்சிஜனேட்டட் பிளட் தான் கேரி பண்ணிட்டு போகுது. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் வந்து 2 டைம் வந்து ஒரு கார்டியாக் சைக்கிளில் 2 டைம் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த சர்க்குலேஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ கேன் see this type of circulation in mammals and also in birds and also certain reptiles like crocodiles. In some animals, the oxygenated blood and the deoxygenated blood will be mixing and they will be passing to the heart only once. Such type of circulation is called as single circulation. Single circulation is seen in fishes, amphibians, and certain reptiles, lizards and all that. If they ask differentiate between single circulation and double circulation, you can write, in single circulation the blood circulates and pass through the heart only once. The oxygenated blood mix with the deoxygenated blood. Example is fishes and amphibians. In double circulation, the blood circulates twice through the heart in one complete cycle. The oxygenated blood do not mix with the deoxygenated blood. Example, mammals. So here I have given a short form of the systemic circulation and pulmonary circulation for you to understand. So ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்படின்னாவே என்னது, லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் இருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை அரோட்டா கேரி பண்ணிட்டு போகுது. எங்கே கேரி பண்ணிட்டு போகுது, எல்லா ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடிக்கு. அதிலிருந்து எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் இருந்து எங்கே போகுது, கெப்லரிஸ்க்கு போகுது. கெப்லரிஸ்லேருந்து என்ன ஃபார்ம் ஆகுது, வெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த வெயின்ஸ்லேருந்து என்ன போகுது, சுப்பீரியர் வீனக்கேவா இன்ஃபீரியர் வீனக்கேவா என்ன கேரி பண்ணிட்டு போகுது, டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ரைட் ஏட்ரியம்க்கு கொண்டு வருது. அப்போ சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி, நெக்ஸ்ட்டு வேரியஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடியில் இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டு டு த ரைட் ஏட்ரியம். பல்மனரி சர்க்குலேஷன் பார்த்திங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கலில் ஸ்டார்ட் ஆகும். ரைட் வென்ட்ரிக்கலில் இருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை பல்மனரி ஆரிட்ரி லங்ஸுக்கு கேரி பண்ணிட்டு போகுது. கெப்லரிஸில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்குது. அப்புறம்
லங்ஸில் இருந்து டீஆக்சினேட்டட் பிளட்டை பல்மனரி வெயின்ஸ் லெஃப்ட் ஏட்ரியம்க்கு கொடுக்குது. அதுதான் பல்மனரி சர்க்குலேஷன். ஸோ நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக மட்டுமே இந்த ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் வச்சுக்கோங்க. இதை மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்னன்றதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இந்த பாத்வே என்ன அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க. Now we'll go to the differentiate between the systemic circulation and the pulmonary circulation. In systemic circulation, oxygenated blood is pumped from heart to various organs of the body, and the return of deoxygenated blood to the right atrium takes place. Aorta carries the oxygenated blood to all organs of the body. In pulmonary circulation, the deoxygenated blood from the right ventricle is pumped to the lungs by the pulmonary artery. The oxygenated blood is returned from the lungs to the left atrium. Pulmonary veins collect the deoxygenated blood from the lungs and they supply to the left atrium. Hope all have understood today's topic. Write home test and post your answers. I am not getting proper response from you children. Read your daily lessons. Learn the question answer and post your answers. Stay home, stay safe. Thank you children.